ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு புக் ஃபேர் போயிருந்தேன். ஸோ அந்த vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்துட்டு ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி தான் வந்துட்டு கிளம்பி போனோம். வெளியே வந்து பயங்கரமாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா கரும் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு 1/2 hour வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பஸ் வந்துச்சு. ஆனால் விண்டோ சீட் வந்து கிடச்சிச்சு. பஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஓல்டு சாங்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை அப்படியே கேட்டுகிட்டே போயிட்டு இருந்தோம். கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார். இதோ என் தெய்வம் நானே, நான் ஒரே ஒரு இது மாதிரி பீஸ்ஃபுல்லாக தான் நாங்கள் வந்து போயிட்டு இருந்தோம். நடுவில் என்ன ஆச்சுன்னா, பஸ் டிரைவருக்கும் ரோட்டில் போகிற ஒருத்தவங்களுக்கும் சரியான சண்டை ஆகிட்டு. நான் வந்து இந்த மாதிரிலாம் சண்டை போடுறத பார்த்ததே கிடையாது. நான் இதில் வாய்ஸ்லாம் கூட எடுத்துட்டேன். வாய்ஸோடு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் லைவாக வேறு பார்த்தேன். அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வீடியோ வேறு நான் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அங்கே வந்து போயிட்டோம். அது NCC. இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் நிறைய வந்து அப்படியே நேச்சுரலாக அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் அப்படியே கேட்பீங்க. நான் வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் vlogலாம் போடும்போது மட்டும் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப வாய்ஸ் ஓவர் கொடுக்காம, ஸோ தட் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஒரு பில்டிங்கில் வந்து புக் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இன்னொரு பில்டிங்கில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய ஷாப்ஸ் இருந்தது. இங்கே தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து போனோம். இங்கே வந்து ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பனை ஓலையில் வந்து செஞ்சு நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய ஆர்கனைசர்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 90s கிட்ஸ் மிட்டாயின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. அங்கே வந்து நிறைய அந்த காலத்து சாக்லேட்ஸ்லாம் இருந்தது. அங்கே மட்டும்தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி ஒரு 4 சாக்லேட் வாங்கினோம். இது மம்மி டாடி இது கல்கோனா தானே. அந்த கடையில் வந்துட்டு எந்த சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் ரேராக கிடைக்குமோ அந்த மாதிரி சாக்லேட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து இன்னொரு ஷாப் போனோம். அங்கே வந்து வுட்டுலேயே வந்து கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இயரிங்கு, கீ செயின்ஸு இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. அண்ட் கூட்டம் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா கொஞ்சம் ஈவினிங் டைம் போனனால ஸ்கூல் காலேஜஸ்லாம் அவ்வளோவா இல்லை. ஆனாலுமே வந்து ஸ்கூல் பசங்க வந்து ஒரு சில ஸ்கூல்லேருந்து முடிஞ்சோன்னே வந்து சும்மா விளாண்டுட்டு இருந்தாங்க. பட் மார்னிங் ஆஃப்டர்நூனை விட வந்து அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா எங்கள் காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அப்போது வந்து நான் போயிருந்தேன். அப்போ ஆக்சுவலாக செம்ம கூட்டமாக இருந்தது. நிறைய ஸ்கூல்ஸ் வந்துருந்தது, நிறைய காலேஜஸ் வந்துருந்துச்சு. உள்ளே போக முடியல, நிறைய விஷயம் பார்க்க முடியல. அதனால தான் எங்கள் அம்மாவை சொல்லி நான் வந்து ஈவினிங் போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு ஷாப் பார்த்தேன். சூப்பராக இருந்தது எல்லாமே. இங்கே வந்து எல்லாமே வந்து ஹோம் டெக்கார்ஸாக வச்சுருந்தாங்க. எல்லாமே செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு விளாட்றதுலேருந்து அப்புறம் வந்துட்டு ஹோம் டெக்கார்ஸ்லேருந்து நிறைய இருந்தது இந்த ஷாப்பில். எனக்கு வந்து அந்த பில்டிங்லேயே இருந்த ஷாப்லேயே இதுதான் ரொம்ப ஃபேவரெட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்துட்டு யூனிக்காகவும் இருந்தது. ஸோ அதனால் இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபேவரெட். ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே. அப்புறம் வந்து இது வந்து சேல்க்கா என்னென்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து நிறைய ட்ராயிங்லாம் பண்ணி நிறைய பெயிண்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. கீழே வந்துட்டு அவங்களோட நேம், ஸ்கூல் பசங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட நேம்லாம் வந்துட்டு கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதில் நிறைய விஷயம் நான் வந்து பார்த்ததே கிடையாது. நிறைய புதுசாக இருந்துச்சு. எல்லாமே அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். கீபோர்டை வந்துட்டு அந்த காலத்தில் வேறு ஏதோ ஒரு நேமில் சொல்லுவாங்க. அது எனக்கு ஞாபகம் இல்லை இப்போது. ஸோ அந்த இதெல்லாம் இருந்தது அங்கே. அந்த காலத்து கீபோர்டு, அப்புறம் வந்து கிளாக்கு, ஸோ அதெல்லாம் இருந்தது.
அப்புறம் வந்து மாட்டு வண்டிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அங்கே நின்று நிறைய ஃபோட்டோலாம் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த புக்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா அந்த பில்டிங்க்கு வந்து போனோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய வந்து தமிழ் புக் ஸ்டால்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் வந்து இங்கிலீஷ் புக்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு புக் வாங்குகிற ஐடியாலே போகல. ஏன்னா வந்து ஆல்ரெடி என்கிட்ட வந்து நான் ஒரு புக் வந்து இப்போ ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அது போக என்கிட்ட 2 புக் வந்து நான் ரீட் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த 2 புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம், வேணும்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்குறோன்றதுக்காக தான் போனேன். புக்ஸோட ப்ரைஸுமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் புக்ஸ் வாங்குவேன். அதனால எனக்கு அப்படி தோணுதா என்னன்னு தெரில. நான் வந்து அங்கேயே வச்சு செக் பண்ணி பார்த்தேன். இப்போது வந்து ஆன்லைனில் 200ன்னு இருக்கிற புக் வந்து இவங்க வந்து 600ன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த பேப்பரோட குவாலிட்டி வந்து ஏதாச்சும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமான்னு சொல்லி அதையும் எடுத்து பார்த்தேன். நான் ஆன்லைனில் வாங்கின மாதிரியே தான் சேம் அப்படியே தான் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து வாங்கலை. நான் வந்து ஆன்லைனில் வந்து 600க்கு வந்து 3 புக் வாங்கிடுவேன். இவங்க வந்து ஒரு புக்கே 600க்கு சொல்கிறாங்க. அதனால் புக்கு வந்துட்டு எதுவுமே வாங்கலை, ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அங்கே வந்துட்டு மைக் மாதிரி வச்சுருந்தாங்களா, ஸோ அதனால் நான் சும்மா எடுத்து இந்த மாதிரி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். டெய்லியுமே ஈவினிங் வந்துட்டு இங்கே வந்து ப்ரோக்ராம் நடக்கும் போல். ஸோ நாங்கள் கரெக்டாக முடிச்சுட்டு வெளியே வரும்போது டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு 3 டான்ஸ் பார்த்தோம். 3மே சூப்பராக இருந்தது. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனோம். அதுக்கப்புறம் இந்த பசங்க டான்ஸ் பற்றி நான் சொல்லியே ஆகணும். இவங்க காஸ்டியூமு, அதுக்கப்புறம் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவங்கள பார்த்தாலே அவங்க அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்கன்றது வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அதனால் அவங்க ஆடுறதுக்கு முன்னாடியே வந்து நான் அவங்கக்கிட்ட போய் அவங்கள வந்து க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு ஆடி முடித்தோன்னே அவங்களோட பெரிய ஃபேனாக நான் ஆகிட்டேன். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போனேன். ஸோ எல்லாருமே எடுத்தாங்க, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே எடுத்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து மசாலா பூரி, அதுக்கப்புறம் வந்து மிளகா பஜ்ஜி 2மே சாப்பிட்டோம். 2மே ஆக்சுவலாக நல்லா இல்லை. மிளகா பஜ்ஜி வந்து உரைக்கவே இல்லை, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், உரைக்கவே இல்லை. மசாலா பூரியும் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக இருந்தது. ஆனால் பசிச்சுது, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். என் தம்பி வந்துட்டு எங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெருவோட ஸ்டார்டிங்லேயே வந்து நின்றுட்டான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய்.